சார் வந்து இப்போ சார் நம்ம எக்ஸ்போ பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. வணக்கம் சார். நாங்கள் மயிலாடுதுறையில அனைத்து ரோட்டரி சங்கங்களை இணைந்து மாபெரும் ரோட்டரி பெண்டாசியாங்கிற ஒரு ப்ரோக்ராம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து மயிலாடுதுறையில 8 கிளப்பு இருக்கு. 8 கிளப்பு சேர்ந்து எங்களுடைய உதவி ஆளுநர் மதிப்பிற்குரிய ஏஆர்சி ஆர்வி குருகோவிந்த் அவர்களின் தலைமையில மிக பிரம்மாண்டமான முறையில இந்த பெண்டாசியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து ஒரு 100க்கு மேற்பட்ட ஸ்டால்கள், விளையாட்டு போட்டிகள், கம்ப்யூட்டர், நாவிற்கினிய உணவு வசதி மற்றும் ஐஸ்கிரீம் ஸ்டால்ல நிறைய போட்டிருக்கோம். A to Bன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இங்க எங்கேயுமே நம்ம மயிலாடுதுறையில் இல்லாத வர வச்சு மயிலாடுதுறை மக்களுக்காக ஒரு புரட்சியை பண்ணியிருக்கோம். மிக பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. நல்லா சிறப்பாகவும் இருக்கு. ஏகப்பட்ட கூட்டம் நாங்க நினைச்சதோட மிக அதிகமா இருக்கு. இன்னைக்கு வந்து பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்டாசியா பொங்கல் படைச்சு நல்லா பிரம்மாண்டமா அனைவருக்கும் பொங்கல் கொடுத்தோம். மிக சிறப்பா போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். நீங்களும் வாங்க, அவசியம் பெண்டாசியால கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்களும் கண்டுகளித்து செல்லலாம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னும் ஒரு 10 நாட்கள் சிறப்பாக இருந்து தருவார்கள் என்ற நம்பிக்கை, சந்தோஷம் மனசுல நிறைய. நல்லா இருக்கு, திருப்தியா இருக்கு. சரௌண்டிங்ல இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன் எக்ஸ்போ போட்டுருக்கிறது. 1 வீக் முன்னாடியே எல்லாருக்கும் ரீச் ஆயிடுச்சு நல்லாவே. இப்போ பொங்கல் தீபாவளினா நம்ம வருஷம் வைக்கணும். வருஷம் வருதா உங்களுக்கு? நீங்க வச்சிருக்கீங்களா? எதற்காக வருஷம்? சொல்லுங்க பாப்பா, சொல்லுங்க எதற்காக வீட்டுல வருஷம் வைக்கிறாங்க? பிறந்த வீட்ல இருந்து பொண்ணுக்கு கொடுக்கணுங்கிறதுனால. ஆமா, அந்த சொந்தம் வந்து நம்மளுக்கு வந்து நீடிச்சே போதும் இருக்கு. நம்மளுக்கு அம்மா இருக்காங்க, அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னு ஒரு சொந்தத்தை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட். பொங்கல் லீவுங்கிறதுனால குழந்தைங்களோட வந்து என்ஜாய் பண்றதுக்காக வந்துருக்கோம். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? என்ஜாய் பண்ணீங்களா? பொங்கல் கொண்டாடுறீங்களா? பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்? எதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம்? என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்டா? எந்த ஸ்கூலு? பொங்கல் எதுக்காக? பொங்கல் வந்து நம்ம உழவர்களுக்காக அதோட நெல்ல கொடுக்கறதுக்காக அதுக்காக நம்ம. இப்போ பொங்கலுக்கு வந்து வருஷம் வந்துட்டு இருக்கீங்களா? எதற்காக வருஷம் வைக்கிறாங்க? எதற்காக வருது? அம்மா வீட்டுல இருந்து வருஷம் வருதுல, எதுக்காக வருஷம் வைக்கிறாங்க? மண்ணுல இருந்து விளைஞ்சது நமக்கு வந்து இந்த பொருள், கரும்பு, வாழை, அது எல்லாம் வந்து இந்த மண்ணுல இருந்து விளையுது. அதை வந்து நம்ம வந்து நினைச்சு பாக்குறதுக்காக தான் நினைச்சு பாக்குறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து எப்படின்னா, நம்ம அந்த சொந்த உறவு விட்டு அது வந்து எல்லாமே இருக்கும். ஒரு சொந்தம் நமக்கு இருக்கு, அதை வந்து தெரியப்படுத்துறதுக்காக பாரம்பரியமா செய்யறது. ஏன்னா அந்த மண்ணுல இருந்து விளையிறதுக்காக தான். மண்ணுல இருந்து விளையிறது நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பொண்ணுக்கு அதை கொண்டு கொடுக்கணும். ஆமா, நல்லா இருக்கா? பாத்தீங்களா? இத்தனை வருஷத்துக்கு
பார்க்கறதுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இதுல மேல மேல வந்தா நல்லதுதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப இந்த வருஷம் தான் போட்டிருக்காங்க. நல்லா ரொம்ப சூப்பரா இருக்கு. இது வர வந்து ரொம்ப காமெடி பண்ணுவாரு. இங்கேயும் வந்து பட்டிமன்றம் பேச போறாரு. என்ன நடக்க போகுது? சரிம்மா, வருத்த வைக்கிறீங்களா? நமக்கு வருமா? நீங்க வைக்கிறீங்களா? எனக்கு வரும். எதற்காக வருத்த வைக்கிறீங்க? பாரம்பரியமா அப்பையில இருந்து இல்ல, பாரம்பரியமா வைக்கிறாங்களா? ஏதாவது ஒரு ரீசன் இருக்குல்ல, எதுக்காக வருத்த வைக்கிறாங்க? இப்ப நாளைக்கு என்ன பொண்ணு இருக்கா? பொண்ணு இருக்கு. நீங்க வந்து வருஷம் வைக்கணும்ல, எதுக்காக நம்ம வருஷம் வைக்கணும்? இல்ல, நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம உறவு இருக்கு, உங்களுக்கு வந்து தெரியப்படுத்திட்டே இருக்கும். அது வந்து அந்த பாரம்பரியமா நம்ம இருக்கும். நம்ம வீட்டை விட்டு போனாலும் நம்ம அவங்கள்ட்ட இல்லாத பொருள் நம்ம கொடுக்க போறது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஒரு பொருளை கொண்டு நம்ம கொடுக்குறோம், அந்த உறவு முறை நீடிக்கணும் அப்படிங்கிறதுல. நன்றி. ஏன்னா இப்ப மயிலாடுதுறையில கிராண்டா வந்து ஒரு எக்ஸ்போ கொடுத்துட்டு இருக்காங்க. உள்ள போய் பாத்துருங்க. என்ன வேற ஏதாவது பிளஸ் மைனஸ் ஏதாவது சொல்லுங்க, எப்படி இருக்கு? இல்ல சார், எல்லாமே பிளஸ் தான். எல்லாமே பிளஸ் தான். பொங்கல் இப்போ வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். எதற்காக பொங்கல் கொண்டாடுறோம் சொல்லாமா? தமிழர் திருநாள் சார் அது. தமிழர் திருநாள், சூரிய பகவான் பிளஸ் நம்ம உழவர்களுக்காக செய்யற. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பொங்கலுக்கு வந்து வருஷம் வைக்கிறாங்களே வீட்டுல. நம்ம வீட்டுல இருந்து வருஷம் வந்துருக்கா? இல்ல சார், எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. ஓ சாரி. பிரதர் சார். பிரதரா? உங்களுக்கு மேரேஜ் ஆச்சா? இப்ப நீங்க அண்ணன் வந்து மேரேஜ் ஆச்சா வருஷம் வைப்பாங்களா உங்களுக்கு? எதற்காக வந்து வருஷம் வைக்கிறாங்க? அண்ணனோட பந்தம் விட்டு போக கூடாது. ரொம்ப அருமையா இருந்துச்சு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சொல்ல போனா இங்க வந்தது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. மயிலாடுதுறையில இது ஒரு பெஸ்ட். நார்மல் கேம்ஸோட கொஞ்சம் இது பிரெயின் யூஸ் பண்ற மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் நல்லா இருக்கு. என்ன பண்ணிக்கிறீங்க? 7th பொங்கல் பண்டிகை எல்லாம் கொண்டாடுவீங்களா? கண்டிப்பா. பொங்கல் எங்க கொண்டாடுறீங்க? தமிழ் திருநாள். சோ கதிரவனுக்கு தேங்க் பண்ற விதத்துல நம்ம கொண்டாடுறோம். வீட்டுல பச்சை அரிசில பொங்கல் செய்வாங்க. பொங்கல் வந்து பச்சை அரிசி செய்வாங்க. ஆனா டெய்லி சமைக்கிறது புழுங்கல் அரிசியில வீட்டுல சமைப்பாங்க. பச்சை அரிசி புழுங்கல் அரிசி வித்தியாசம் தெரியுமா? கலர்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். பச்சரிசி ஈஸியா குக் பண்ணிடலாம். கொஞ்சம் புழுங்கல் கொஞ்சம் டைம் எடுக்கும். உள்ள எக்ஸ்போ பாத்தீங்களா? எப்படி சொல்லுங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? வேற எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கு? எங்களுக்கு ஃபுல்லா பாக்கல. நாங்க பாதிதான் நாங்க பார்த்தோம். பாதி வரை பார்த்தோம். எல்லாமே இருக்கு. ரோட்டரி கிளப்ல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இன்னும் என்ன எதிர்பார்ப்பு இதுல என்ன இருக்கு? வேற பிளஸ் மைனஸ் ஏதாவது சொல்ல முடியுங்களா? எப்படி இருக்கு? இல்ல ஒண்ணும் இல்ல. ஏன்னா என்ட்ரன்ஸ் எல்லாமே ஃப்ரீயா விட்டுறலாம். ரொட்டில தண்ணி ஒண்ணுச்சா? ரொட்டில மீன் வந்துச்சா? பொங்கல் யாராவது பொங்கல் கொண்டாடுறீங்க? விவசாயிகளுக்காண்டி. ஓகே, கரெக்ட். இப்போ வந்து அம்மா வீட்டுல வந்து அம்மா வந்து பச்சை அரிசியில தான் பொங்கல் செய்வாங்க. பொங்கல் அரிசிலையும் சமைப்பாங்கல்ல, பச்சை அரிசி பொங்கல் அரிசி என்ன வித்தியாசம்? அரிசி வேக வைப்பாங்க. பச்சரிசிக்கு பொங்கலுக்கு என்ன டிஃபரன்ஸ்? வேக வச்சா புழுங்கரிசி, சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. போன டைம் மட்டும் இந்த டைம் சூப்பரா இருந்துச்சு. மிகவும் சிறப்பான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டால் வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு 50 ஸ்டால்ல இருந்து 60 ஸ்டால் தான் போட்டிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 140 ஸ்டால் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இருக்கு. ஓரளவுக்கு வந்து பப்ளிசிட்டி கொடுத்துருக்காங்க. நிச்சயமா வந்து ரோட்டரிக்கு இது வந்து ஒரு பப்ளிக் இமேஜ். அதாவது ரோட்டரி மாதிரி ஒரு 8 கிளப்பு இங்க மாயாவரத்தில் இருக்கு அப்படின்றது மக்களுக்கு தெரியுது. அது மாத்திரம் இல்லாம நிறைய வியாபாரிகள் வந்து புது ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்றதுக்கு நல்ல இது. எனக்கு தெரிஞ்ச ரமணாஸ் ஃபுட்னு உண்டு. அது வந்து ரோட்டரி எக்ஸிபிஷன்ல தான் அவர் வந்து முதல்ல போட்டார். போட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 2 வருஷத்துல வந்து நல்லாவே பிஸ்னஸ் பிக்கப் பண்ணார். அது மாதிரி அதனால வந்து நிச்சயமா வந்து பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆகும். இதுதான் என்னுடைய கருத்து. ஓகே. ஸ்டால்லாம் வந்து என்னென்ன ஸ்டால் ஏதாவது புதுசா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஏதாவது ஸ்டால்ஸ் ஏதாவது இருக்கா? இல்லை வேற ஏதாவது ஸ்டால் எதிர்பார்க்குறீங்களா? எல்லாம் ஓரளவு பரவாயில்ல. அதெல்லாம் எல்லாமே பரவாயில்ல. சரிம்மா, இப்போ பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல் கொண்டாடுவீங்களா? எதுக்காக பொங்கல் கொண்டாடுறீங்க?
இறைவனுக்கு அவங்க சொல்ல சொல்றீங்களா? வீடியோலாம் எடுத்தா என்ன வாயை பேசவே வர மாட்டேங்குது. சொல்லுங்க, இது வந்து நம்ம சேனல் தான். நீங்க மயிலாடுதுறை எல்லாமே நியூஸ் தான் வரும். சொல்லுங்க எதற்காக இப்போ சரி ரைட்டு இப்போ வருஷம் வரல, நம்ம வீட்டுல இருந்து வருஷம் வரல, எதற்காக வருஷம் வைக்கிறாங்க? கூட பிறந்தவங்க நம்ம வீட்டு பொண்ணு நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம், அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க இதுவா இருக்கணுங்கிறதுக்காக அவங்க வைக்கிறாங்க. பந்தத்தை வந்து அவங்க வந்து அப்படியே போயிட்டே இருக்காங்க. உறவுமுறை வந்து நடந்துட்டு இருக்காங்க. பொங்கல் வந்து எதுக்காக செலிப்ரேட் பண்ணாங்க? பொங்கல் தமிழர் தை திருநாள். ஓகே, இப்போ சீர்வரிசைன்னு ஒண்ணு வைப்பாங்கல்ல வீட்டுல இருந்து, வருதா நமக்கு வச்சுட்டு இருக்காங்களா? எதுக்கு வைக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. நமக்கு சீர்வரிசை மாமியார் வீட்டுல சீர்வரிசை வருங்க, மேரேஜ் ஆயிடுச்சுல சீர்வரிசை வருதுல்ல, எதுக்காக வருது? ஏன்னா நம்ம வீட்டுல எல்லா பொருளுமே இருக்கும், இருந்தாலும் அவங்க வருஷம் வருஷம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க? சரி இல்ல, அது அந்த பந்தம் விட்டு போக கூடாது. அவங்க பொண்ணு அங்க வளர்ந்துருப்பாங்க, அவங்க வீட்டுல இங்க வந்தாலும் இருந்தாலும் அந்த உறவு முறை வந்து அந்த பாரம்பரியமா வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்க அவங்க வீட்டுல விளையிற பொருளை கொண்டு வந்து இங்க கொடுத்துட்டு போறதுக்காக சீர்வரிசை வந்து தொடர்ந்து. அதாவது மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கிடைச்சது வந்து இறைவனோட அருட்கொடை. எல்லா இடத்துலயுமே இன்னைக்கு வந்து பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் ஆடுதுறை கூட. ஆனா இன்னைக்கு இறைவன் எங்களுக்கு அருட்கொடை. இன்னைக்கு ஸ்டேஜ்ல சொன்னதும் அதுதான், வந்து மிக அருமையா நடந்துட்டு இருக்கு. உங்களை மாரி நிறைய வெல்விஷஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, நல்லா போயிட்டு இருக்கு. நீங்க உங்களோட சேனல் மூலியமா இதை கொஞ்சம் எங்களுக்கு ப்ரொமோட் பண்ணணும், ஏன்னா நல்லா இருக்கு. இருக்க வைக்கல, இதுல வர்ற வெறும் பொதுச்சேவை மட்டும்தான், வெறும் 8 சேனல் 8 கிளப் நாங்க சேர்ந்து நடத்துறோம். இது வந்து ஒன்லி ஒன் மேன் ஆர்மின்னு சொல்ற எங்களோட அன்பு தம்பி ஏஆர்சி கோவிந்த் இருக்கலாம், அவர் மட்டும்தான் இது ஆல்மோஸ்ட் 2 கோடி ரூபாய்க்கு மேல நாங்க செலவு பண்ணிருக்கோம். என்ன வரும் என்ன போகும்னு யாருக்குமே தெரியாது. எவ்வளவு பெரிய ஒரு மனசு இருக்கணும், அந்த பையன் நல்லா இருக்கணும். எங்களோட பிரேயர்லாம் தான். நீங்களும் இதை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே விஷ் பண்ணணும், டெய்லி வரணும், நிறைய வந்து ஆதரவு கொடுக்கணும். வாழ்த்துக்கள். சூப்பரா இருக்கு சார். ரோட்டரியோட மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேச்சாளர்கள், மதுரை முத்து சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நானும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் தான். முத்து சார் டீம்ல நான் பேசிட்டு இருக்கேன். முத்து சாரை பொறுத்தவரையிலும் நாங்க பட்டிமன்ற உலகத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நகைச்சுவை மருத்துவர்னு சொல்லுவோம். அது மாதிரி இசை சார்ந்து, பேச்சு சார்ந்து, நகைச்சுவை சார்ந்து மிகப்பெரிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் அழைச்சு மயிலாடுதுறை ரோட்டரி ஒரு மிக சிறப்பான முயற்சியை கையில் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப பாராட்டுக்குரியது. இது மிகப்பெரிய அளவுல உலக நாடுகள் மத்தியில இது ரீச் ஆகி மக்களுக்கு பயனுடைய நிகழ்வுகள் நிறைய நடக்குது. தொடர்ந்து 10 நாள் நாங்க தொடர்ந்து 2 நாளா வந்துட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். எக்ஸ்போ பாத்துட்டு எப்படி சொல்லுங்க, நல்லா இருக்குது. என்ன மாதிரி அம்மா ஏதோ சொல்ல வராங்க? இல்ல நான் ஒண்ணும் சொல்லல, அவர் கேட்கல. இல்ல நான் ஒண்ணும் சொல்லல, அவர் கேட்கல. சொல்லுங்க. எக்ஸ்போ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா? நல்லா பண்ணிருக்காங்க, நிறைய பேரை கொண்டாந்துருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. இந்த ரிமோட் ஏரியால இது பரவாயில்ல, நல்லா இது கொஞ்சம் கிராண்டா பண்ணிருக்காங்க. எப்போதும் பண்றதை விட கொஞ்சம் ஏன்னா நீங்க அம்மா ஏதோ சொல்ல வராங்க. இல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, தேங்க் யூ. உண்மையாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப வேற என்ன எதிர்பார்க்கு, எப்படி இருக்கு? நாங்க வந்து கோஸ்ட் ஹவுஸ் எதிர்பார்த்தோம், அது இல்லன்னு சொன்னாங்க. அது மட்டும் தான் வருது, மத்தபடி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலியா வந்தா கூட நல்லா இருக்கும். எல்லாருமே சூப்பர். ஓகே ஓகே, வேற என்ன, வேற ஏதாவது எதிர்பார்க்கு? கோஸ்ட் ஹவுஸ் மட்டும் தான் எதிர்பார்க்கறீங்க? நான் ரொம்ப எதிர்பார்த்தது கோஸ்ட் ஹவுஸ் தான், அதுதான் மிஸ் பண்றேன். மத்தபடி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, எல்லாமே கோஸ்ட் ஹவுஸ்க்காக தான் வந்தேன். கோஸ்ட் ஹவுஸ் இல்ல வரும் நினைக்கிறேன், இன்னும் டைம் இருக்குல, சப்போஸ் கொண்டு வருவாங்க, நீங்க பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்தா எல்லாருக்குமே சூப்பர். எல்லாருமே ஃபேமிலியா வந்து எதிர்பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். என்ஜாய்மெண்ட், நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். கிட்ஸ்க்குலாம் சூப்பரா இருக்கும். அதுவும் எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ஸ்போர்ட்டிவா இருக்கு எங்களுக்கு. என்ன படிக்கிறீங்க? நான் ஃபார்மசி பிஃபார்ம். ஓகே, நீங்க? நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். ஓகே, பொங்கல் விழாலாம் பொங்கல் உண்டா வீட்ல? எதுக்காக பொங்கல் கொண்டாடுறோம்? எதுக்காக? நம்ம பாரம்பரியத்தை கொண்டாடுறதுக்கு தான். நெற்பயிர்லாம் நம்ம செய்யறோம்ல, அதை வச்சு. நெற்பயிர்னு சொன்னோம்னா இப்ப பச்சை அரிசி வீட்ல பொங்கல் வந்து பச்சை அரிசி செய்யறோம். ஆமா. புழுங்கல் அரிசி வீட்ல இருக்கும். அதுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்? பச்சை அரிசி புழுங்கல் அரிசி சரி தெரியல தெரியல. பச்சரிசிங்கிறது வந்து நம்ம அம்மா வந்து நெல்லுல இருந்து டைரக்டா காய வச்சு எடுக்கிறது பச்சரிசி. புழுங்கல் அரிசி வந்து ஒன்ஸ் பாயில் பண்ணிடுவாங்க, கவுச்சி எடுக்கிறது. அது புழுங்கல் அரிசி. நல்லா இருக்கு. சேர்ந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.
வேற என்ன எதிர்பார்த்தீங்க? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு எல்லாமே. மெட்ராஸ் மாதிரி இருக்கு. மெட்ராஸ் மாதிரி இருக்கா? என்ன ஊர் நமக்கு? ரைட், ஓகே. இப்போ பொங்கல் கொண்டாடுறீங்களா? பொங்கல் எதற்காக கொண்டாடுறோம்? பாப்பாட்ட இல்ல எனக்கு ஒண்ணும் தெரியல. தெரியாதா? பொங்கல்னா நல்லதுதா, பொங்கல் கொண்டாடினா. இப்போ வருஷம் வைக்கிறாங்கன்னா நம்ம வீட்ல இருந்து வருஷம் வருது, அப்பா வீட்ல இருந்து. எதுக்காக வச்சுட்டு இருக்காங்க வருஷம்? அது பழமுறை வைக்கணும், எல்லாருக்குமே வைக்கணும். ஏன் வைக்கணும்? அது வந்து வயசானவங்க சொல்லுவாங்க வைக்கணும்னு சொல்லுவாங்க, அதனால வைக்கிறாங்க. எத்தனை வருஷம் நம்ம வீட்டுல தான் எல்லா பொருளும் இருக்குல்ல, அப்புறம் ஏன் வருஷம் கொண்டு வந்து? வருஷம் அது பிறந்த இடத்துல இருந்து வரணுங்க. வரணும், வந்தே ஆகணும். வருஷத்துல ஒரு ட்ரிப். ஓகே, தேங்க்யூ. எப்படி இருக்கு எக்ஸ்போ? எப்படி இருக்கு? பாத்தீங்க நல்லா இருந்துச்சு. இங்க மயிலாடுதுறையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பெருசா வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? இன்னும் கொஞ்சம் ஒரு சில ஸ்டால்ஸ் எம்டியா இருக்கு, அதுவும் நெக்ஸ்ட் இயர்ல ஃபில் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். மயிலாடுதுறை பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கோம்ல, பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம்? மாட்டு பொங்கல் பொங்கல் வருஷத்துக்கு ஒரு டைம் கொண்டாடுறோம். அந்த ஃபெஸ்டிவல் எதுக்காக வந்து ஒரு ரீசன் இருக்குல்ல? விவசாயிகளுக்காக. அதான் விவசாயிகளுக்காக நன்றி சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இந்த வீட்டுல வந்து அம்மா வந்து பச்சை அரிசியில புழுங்கல் அரிசியில டெய்லி சமைப்பாங்க இல்லையா? அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்காது. பச்சை அரிசி நல்லா இருக்கும், அது நல்லா இருக்காது. அது பச்சை அரிசிங்கிறது வந்து நம்ம நெல்லுல இருந்து டைரக்டா நம்ம வந்து காய வச்சு எடுக்கிறது. புழுங்கல் அரிசி பாயில் பண்ணி எடுப்பாங்க, அது சமைக்கிறதுக்காக எடுக்கிறது. ரோட்டரி எக்ஸ்போவுக்கு வந்தோம். இன்னைக்கு எக்ஸ்போ வந்து ரிவ்யூக்காக வந்தோம். இதுல வந்து இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் என்னன்னா, இப்போ ரோட்டரி எக்ஸ்போல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வந்து வர்றவங்களுக்கு வந்து குலுக்கல் முறையில வந்து ஒரு தங்க நாணயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிஃப்டா கொடுக்குறாங்க. இன்னைக்கு கலந்துகிட்ட இந்த பிரதருக்கு வந்து அந்த தங்க நாணயம் கிஃப்டா கிடைச்சிது அப்படிங்கிறத வந்து இங்க வந்து வாங்கக்குள்ள அவங்க ஒரு இழிவான சம்பவம் என்னன்னா, அம்மா அவங்க யாருக்கு பேரு தம்பிக்கு வந்து பேச்சு வராதுங்கிறதுனால இப்போ வந்து அவங்க அம்மா வந்து ஒரு கோரிக்கையை வந்து ரோட்டரி கிளப்ல வச்சாங்க. அவங்களோட படிப்பு செலவை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சதுனால உடனே வந்து அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த படிப்பு செலவுக்கான செலவு வந்து அவங்க ஏற்றுக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம அம்மாட்ட கேட்கணும். அம்மா சொல்லுங்கம்மா. எனக்கு என்னன்னா இது வரைக்கும் சந்தோஷமா இருந்தது. இனி அதுங்களோட 2 பேருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு, பையனுக்கு முக்கியமா நல்ல உடம்பு சுகத்தை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு அமைஞ்சிருச்சுன்னா இல்ல. இப்ப நீங்க வந்து இன்னைக்கு எக்ஸ்போ போது யதார்த்தமா வந்தது வந்துட்டு கலந்துட்டீங்க. நேற்று தான் வந்தோம். இன்னைக்கு உடனே போன் பண்ணி வர சொன்னாங்க. அது வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க, என்ன வருமா உங்களுக்கு? பூக்கடை, மயிலாடுதுறை. தம்பி என்ன படிக்கிறாங்க? ஒரு டிகிரி முடிச்சிட்டாங்க. டிகிரி முடிச்சிட்டாங்க. எல்லாத்துலயுமே நல்ல வின்னர் தான். ஃபுட்பால் பிளேயர், டான்சர் எல்லாமே நல்லா இருக்கலாம். அதே போல நல்ல ஒரு நான் நினைச்சே பார்க்கல. ஆனா ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருப்பேன். இவனை பத்தி தான் கவலை. மற்றபடி இப்ப எனக்கு எல்லாமே 2 பிள்ளையும் சந்தோஷம். ஓகே. இப்போ சார் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காங்க ரோட்டரி கிளப்ல? என்ன கேட்டீங்க? அவங்க என்ன சொன்னாங்க? அவனுக்கு ஒரு வேலை வாய்ப்பு சொல்லியிருக்காரு. அது ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே ஓகே. இந்த அவங்களோட அந்த அம்மாவோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு உடனடியா வந்து நம்ம வந்து இந்த ரோட்டரி கிளப்ல வந்து அவங்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. இது அடுத்தா வந்து இந்த வேலைக்கான உத்தரவாதத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளோட யூடியூப் சேனல், நம்ம எம்மிஷன் சேனல் சார்பாகவும் வந்து ரோட்டரி கிளப்புக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ரோட்டரி கிளப் வந்து எக்ஸ்போ வந்து மிக கிராண்டா வந்து பண்ணியிருக்காரு. ஏற்கனவே மயிலாடுதுறை நிறைய எக்ஸ்போ எல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து பெரிய கிராண்டா இருக்கு. நம்ம இன்னைக்கு ரிவ்யூக்கு வந்தோம். அது இல்லாம இன்னைக்கு வந்து ஒரு நெகிழ்வான சம்பவம் ஒன்று வந்து அம்மா சொல்லியிருக்காங்க. அது நீங்க சொல்லுங்க. இப்போ நம்மளோட எக்ஸ்போ பத்தி நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. அதாவது மயிலாடுதுறையில் உள்ள 8 ரோட்டரி சங்கங்களும் இணைந்து நடத்தக்கூடிய இந்த ஃபேண்டாஸ்டியா ரோட்டரி பொருட்காட்சி மற்றும் பொழுதுபோக்கு விழாவானது 11ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து 21ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இன்னைக்கு 4வது நாள் மிக வெற்றிகரமாக முடியும் நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு வந்து மதுரை முத்து அவர்கள் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. மக்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோட இங்க வந்துட்டு போறாங்க. இந்த மாயாரத்துல வந்து ஒரு பொழுதுபோக்குக்கு மிக பெரிய அளவுல ஒரு அம்சங்கள் இல்லாததுனால ரோட்டரி வந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு, நான் இந்த வருஷம் அசிஸ்டன்ட் கவர்னர் திருக்கோவில் ஏஆர்சி ஆதி திருக்கோவில் இதை நம்ம முன்னெடுத்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 425 உறுப்பினர்கள் கொண்ட மண்டலம் வந்து
எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு இந்த நிகழ்வை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஒரு 60 நாட்களுக்குள்ள இதை வந்து மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்ம குருமகா சன்னிதானம் அவர்கள் இந்த இடத்தை நமக்கு கொடுத்து இந்த விழா சிறக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதனால இதுல வந்து எக்ஸ்போ ஸ்டால்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 ஸ்டால்ஸு, ஃபுட் கோர்ட்ஸு, அடையார் ஆனந்தம் ரெஸ்டாரண்ட், பசங்க விளையாடுறதுக்கு வந்து 4 விதமான கேம்ஸ், கம்ப்யூட்டர் கேம்ஸ், இன்டோர் கம்ப்யூட்டர் கேம்ஸ், அவுட்டோர் சேலஞ்சிங் கேம்ஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா ஷோஸ் கிட்டத்தட்ட இது 3D ஷோ, ரியாலிட்டி ஷோ, VR ஷோ, அப்புறம் வந்து ஸ்னோ வேர்ல்டு கிட்டத்தட்ட 1000 சதுரடியில ஸ்னோ வேர்ல்டு. இந்த சைடு பாத்தீங்கன்னா அமேஸ்மெண்ட் கேம்ஸ், அந்த மாதிரி பல அம்சங்கள். டெய்லி ஒவ்வொரு செலிபிரிட்டி வந்து பேசக்கூடிய ஒரு நிலையில இந்த நிகழ்வு போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 5000 to 8000 பேர் வந்து வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 6000 பேர் வந்து என்ட்ரி ஆயிருக்காங்க. அதாவது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ரோட்டரி பேர் வந்து இறுதி கல்யாணத்துல நடக்கும், வருடம் தோறும் 2005 வரைக்கும் நடந்துச்சு. அதுல ஒரு வருஷம் வந்து சரவணபவன் ஹோட்டல் வந்து வந்தப்போ பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு. அந்த ஒரு எண்ணம் நோக்கம் மனசுக்குள்ளேயே இருந்ததை இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்யறது. ஓகே, சொல்லுங்க. புடிங்க என்ன பாத்தீங்க சொல்லுங்க. எங்க பாத்தீங்க? அந்த அங்கிள் பாத்தீங்க. சொல்லுங்க என்ன பாத்தீங்க, வேற என்ன பாத்தீங்க? ஜம்பிங் அப்புறம் என்ன பாத்தீங்க? பிடிச்சிருச்சா? நல்லா இருக்கா? என்ன பேரு? யுமைனா. ஓகே.